ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் குருமா செஞ்சோம்னா, நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அரைக்கணுங்க. அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையும் போடலாம், ஆனால் முந்திரி பருப்பு அதோட டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குருமா பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வதக்குறதுக்கு தான். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு 2 துண்டு பட்டை போட்டிருக்காங்க. பட்டை 2 துண்டு, லவங்கம் 2 3, கல்பாசி கண்டிப்பாக போடணுங்க. குருமாவுக்கு வந்து கல்பாசி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கல்பாசி, அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புங்க. கசகசா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கசகசா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் பொரியவும் நம்ம ஒரு முந்திரி பருப்புங்க, ஒரு 6-7 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்புக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாங்க, ஒரு 4 மிளகா பெரிய மிளகாவை போட்டிருக்கேன். இது ஃப்ரை ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் குருமா வந்து நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயங்க, பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இது பாதி வந்து நம்ம தாளசத்தில் போட்டுக்கலாம். இது நம்ம வதக்கி அரைக்கணுங்க. அரைக்கிறதுக்காண்டி இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம தேங்காய் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் வதக்கி அரைச்சிக்கலாம். தேங்காவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுக்காண்டாங்க. ஓரளவுக்கு வறுத்தா போதும். நம்ம ஈரப்பதம் போனால் போதுங்க. டேஸ்ட் அந்த பச்சை வாடை போயிடுச்சுன்னா குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தக்காளியெல்லாம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்துடுங்க. தண்ணி விட்டு வந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் இதில் வதக்கிடலாம். தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லியில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே குருமாவை கோரி இட்லியோட ஊற்றி சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாங்க. பாய்.